வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்றைய நாள் என்ன மாதிரியான அனுபவங்களா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இங்கிலாந்து எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ நியூஸ் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI அப்படின்ற டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் ஹைவே 44 அப்படின்ற அந்த ஹைவேக்கெலாம் சீரியல் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த 44th நேஷனல் ஹைவே சீரியல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க ஹைவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூங்கில் குச்சிகள் மூலயமா அந்த பேரிகேட்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த சைடு ஒரு மாதிரி ஸ்டீல் பிளேட்டை வளைச்சி வளைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா ஹைவேல. ம். இந்த பஸ் வந்து இடிச்சா அது அந்த ஹைவே விட்டு வெளியே போயிடாம அந்த ஹைவேக்குள்ளேயே ட்ராவல் ஆகி ஸ்லோ ஆகிற மாதிரி ஒரு கைட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு ரோல் வச்சுருப்பாங்க சைடில். ம். அதை மூங்கில் குச்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு 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 ஹெவி வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல்லாம் வந்து மோதுச்சுன்னா அந்த பேம்பு உடைச்சிட்டு வெளியே போயிடாதா, ஹைவே விட்டு வெளியே போயிடாதா? ஓகே. இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க? இது மூலமா ஏதாவது சொல்றாங்களா? இல்ல என்னதான் தெரியல, சொல்றாங்க? நியூஸ் எதுக்காக? வந்திருக்கு. அதாவது இப்போ நீ ஏன் பண்ணுறன்னு சொல்லலப்பா, இந்த மாதிரி இப்போ வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நான் உன்கிட்ட சொல்கிற மாதிரி நியூஸில் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. NH44 பேம்பு வச்சு பேரியர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து நாளைக்கு கொடுப்பாங்க. ஏன் பேம்பூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் கொடுப்பாங்க. பாசிபிளி இது எந்த அளவுக்கு வந்து லாஜிக்கலான ஒரு நல்ல காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை. நம்ம ஊரில் விளையிற பேம்புவை யூஸ் பண்ணுறது மூலிமா ட்ரேட் நடக்கும். ஆனால் இது சேஃப்டிக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தெரில. இது நம்ம நாளைக்கு அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, NHAI டிபார்ட்மெண்ட் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ நியூஸ் நம்பர் ஓகே. செகண்ட் சொல்லுங்கள். ஓகே. ஓகே, நியூஸ் நம்பர் செகண்ட் என்ன அப்படின்னா, சைனாக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷமாக டூரிஸ்ட் விசா வந்து ப்ரொவைட் பண்ணல இந்தியா. ஸோ இப்போ சார் சைனாவுக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சைனாவுக்கும் நமக்கும் வரவே இல்லாமல் தான் இருந்துச்சு. இது ரீசெண்ட் டைம்ஸில் தான் நிறைய ட்ரேட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அமெரிக்கா டேரிஃப் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு ரீகைன் ஆகிட்டு இருக்கு, அந்த ரினியூவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அதில் ஒரு ஸ்டெப்பாக வந்து ஆஃப்டர் 5 வருஷத்துக்கான ஃப்ரீஸுக்கு அப்புறம் இப்போ வந்து சைனாக்கு டூரிஸ்ட் போகலான்றதுக்கு டூரிஸ்ட் விசா ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நியூஸ் நம்பர் 2. ஸோ இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னலாக எந்த நாடும் எந்த நாட்டுக்கும் எனிமியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. பர்மனண்ட்டாக டிபெண்ட் அப்போ அந்த சுச்சுவேஷன் தேவைப்பட்டால் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணி விற்றுப்பாங்க, வாங்கிப்பாங்க. தேவைப்படாட்டி வெளியே மீன் அந்த இதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதுதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாடுகள் ஃபாலோ பண்ணுற மோஸ்ட் பேசிக்கான ஒரு ஐடியாலஜி. என்ன அப்படின்னா, நோ ஒன் இஸ் அ ஃப்ரெண்ட், நோ ஒன் இஸ் அ எனிமி. இல்லை, எவ்ரி ஒன் இஸ் அ ஃப்ரெண்ட், எவ்ரி ஒன் இஸ் அ எனிமி அப்படின்ற மாதிரி தான். அது இன்னைக்கா நாளைக்கான்றது மட்டும் யாரும் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா, ஒரு காலம் வரையும் சைனா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 5 வருஷமாக பெரிய பெரிய பேச்சுவார்த்தைகள் எதுவும் கிடையாது. இப்போ திருப்பி ரினியூவல் ஆகிட்டு இருக்காங்க. டர்க்கி பார்த்து அப்படின்னா, பகல்காம் அட்டாக்கு முன்னாடி வர இந்தியா கூட ஒரு டீசெண்டான ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க. இப்போ பகல்காம் அட்டாக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அவங்க வந்து அறிவிச்சாங்களோ, அதில் இருந்து இந்தியா அவங்களோட எந்த விதமான டீலும் வச்சுக்கிறது இல்லை. காஷ்மீர்லேருந்து நிறையவே டர்க்கிக்கு ஆப்பிள்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். பட் இப்போ அந்த ட்ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் சொல்லி பண்ணல, மக்களே டர்க்கிக்கு சப்ளை பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா நம்ம காஷ்மீரில் இருந்து, அந்த கம்பெனிஸே முன் வந்து அவங்களோட சேல்ஸை வந்து குறைச்சிக்கிட்டு நாங்கள் டர்க்கி கூட சேல்ஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நியூஸ் நம்பர் தேர்டு
என்ன அப்படின்னா, மியான்மரில் வேலை வாங்கி தரதா, ஃபாரினில் வேலை வாங்கி தரதா சொல்லி ஸ்கேம் பண்ணி 125 பீப்புள் வந்து மியான்மரில் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள இந்தியன் கவர்மெண்ட் ரெக்கவர் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி பங்களாதேஷ் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி துரத்தி விடுறோமோ, அந்த மாதிரி அவங்க துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம ஊருக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கான், வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு இவங்களே கவர்மெண்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் தலைவர்கள் பேசி இப்போ இந்த 125 பேர்த்தையும் திருப்பி இந்தியாவுக்கு கூட்டியறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ ஓகே. நியூஸ் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா, சித்தர் வேம்பு யாருன்னு தெரியுதா? தெரியல. சித்தார் ஐ திங்க் நம்ம ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் விட்டலாம். வேம்பு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஜோஹோவோட சிஇஓ. இப்போ ஐடியா இருக்கா? ம். ம். அந்த ஜோஹோவோட சிஇஓ ஆகிய வேம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 20ஸ்லேயே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்க பெற்றுக்கோங்க, போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொசைட்டிக்கு. காலகாலமாக மக்கள் சொன்னது தான். என்ன 30 வயசு தானே ஆகுது, இன்னும் ஒரு 5 வருஷம் போகட்டும், இப்போ என்ன அவசரம்னு சொல்லுவாங்க. அவர் எப்ப பண்ணாரா? அது நான் அவரை கேட்கலப்பா, நெக்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன்னா கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். ஓகே. வேணா இப்போதைக்கு கூகுளை கேட்போம் வேம்பு எப்போ கல்யாணம் பண்ணாருன்னு. மேபி நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாததுக்காக கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆமா ஆமா. இப்போ இவர் சொன்ன டாக்குக்கு பின்னாடி ஒரு மிக எப்படி சொல்கிறது, 29 to 31 பண்ணியிருக்காரு அவரு. இப்போ ஏன் இவர் இதை சொல்லணும்? ஏன்னா ஒரு 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 கம்பெனியோட, இந்தியன் கம்பெனியோட ஒரு சிஇஓ 20ஸ்லேயே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கோங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் கம்பெனில நிறைய சம்பவங்கள் பார்த்திருப்பாரு. ஓகே. ஸோ ஒரு ஒரு மாடர்னாக இன்னைக்கு ஜென்ரேஷனில் இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ப்ராப்பராக அவர் சேனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி நீ சொல்கிற, கரெக்டா? இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ லிவிங்ல இருக்கிறதுனால பிரச்சனையில போய் முடியுதுங்கிறதையும் பார்த்துருக்கலாம். கல்யாணம் பண்ணா பின்னால கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்காம இருக்கிற பிரச்சனையும் பார்த்துருக்கலாம். இதுல எதை அவர் மீன் பண்றாருன்னு தெரியல. அவர் எதுவுமே இங்கே மீன் பண்ணல. இல்ல 20 வருஷம் 20 வருஷத்துலயே கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல. அதாவது ஜாலியா இருந்தாங்கன்னா ஜாலியா வேலை பார்ப்பாங்க, ஜாலியா பீஸ்ஃபுல்லா வேலை நடக்கும், பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்னன்னு அவர் சொன்னாதான் தெரியும். ஸோ இதில் இந்த நிறைய ஃபேக்டரில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் பற்றி நான் நியூஸில் அடிக்கடி வரும், நான் படிச்சிருக்கேன். பர்த் ரேட்டு டெத் ரேட்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் படி எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு பிறக்கிறாங்க கணக்கு பண்ணுவாங்க. அது ஒரு விதம். ஒரு ஃபீமேலுக்கு ஒரு எத்தனை மேல் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணுவாங்க. இது வந்து செக்ஸ் ரேஷியோ இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். செக்ஸ் ரேஷியோ, ஒரு மேலுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்க, இல்லை ஒரு ஃபீமேலுக்கு எத்தனை மேல் இருக்காங்கன்ற கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபீமேல் எத்தனை சைல்டு பெர்த்து பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் படி உன்ட்ட நான் நியூஸில் முன்னே பார்த்தோன்னு நினைக்கிறேன், பாஸ்டில் பார்த்துருப்போம். 1990s வந்து பார்த்தேன் அப்படின்னா வேர்ல்டோட அந்த ரேஷியோ வந்து ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் சம்திங்க்கு மேலே இருக்கும். லீஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா 4 பாயிண்ட் சம்திங் இருக்கும். அதாவது அதிகபட்சம் ஒரு பெண் 7 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்க, குறைஞ்சபட்சம் 4 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்கன்றதா அதுக்கான அர்த்தம். இப்போ ப்ரீபான் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வந்த அப்படின்னா
அதிகபட்ச வேர்ல்டோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 சம்திங் தான் வருது. லீஸ்ட் பார்த்தா அப்படின்னா 1.5 1.7 போயிடுச்சு. இதில் என்ன ஃபேக்டர்னா 2.1 இல்லை அந்த 2.1 தான் பேசிக். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த பாப்புலேஷனை ரிவைவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடும். முடியாத காரியம் இல்லை, கஷ்டம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடும். இதில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடும் அங்கே வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக். அந்த 2 டிஸ்ட்ரிக் மட்டும்தான் 1.9 இருக்காங்க. அந்த ரேஷியோ, அது என்ன ரேஷியோ எனக்கு பேர் வரல, அந்த ரேஷியோ 1.9 இருக்கு. 1.9 இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாப்புலேஷனை ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம், டிஃபிஷியன்சி கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ லேட்டாக குழந்தை பெற்றுக்கிற சான்சஸ் ஒன்று குறையுது. ரெண்டாவது, அந்த இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அந்த மேன்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸே நாட்டில் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி எப்படி சைனால எல்லாம் வயசானவங்க இருக்காங்கன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு டைம் வரும். ஸோ இது வரக்கூடாது அப்படின்னா இந்த பாப்புலேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கொண்டு வரணும். பட் முதல்ல குழந்தை பிறக்கணும், பிறந்தாதான் அதுக்கான மெயின்டெனன்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். குழந்தை பெற்றுக்கிறது கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஃப்யூச்சர் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் பிரச்சனை இல்லை, இது உலகளாவிய பிரச்சனை. வேர்ல்டோட அந்த ரேஷியோவே டவுன் ஆகிருக்கு. 4 சம்திங் தான் மேக்ஸிமமே இன்றைக்கி வந்திருக்கு. இன்னும் ஃப்யூச்சர் போகிறப்போ அது டவுன் ஆகி அதுவும் ரிவர்சிபிள் கண்டிஷனுக்கு கீழே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அலாமிங்கான ஒரு விஷயன்றதுனால தான் அவர் இப்போ ஒரு கருத்தை ரொம்ப மேம்போக்கா சொல்லியிருக்காரு. ஸோ நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, பெங்களூரில் தான் இந்தியாவில் மொத்தம் 13 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அதில் 2.5 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ்னா சொல்லுப்பா. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ். சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறவங்க. சரி, ஐடி ஜாப். அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு புரியணும். உனக்கும் எனக்கும் புரியுது தெரியுது, மக்களுக்கு புரியணும். சிஸ்டம் ஒர்க்கு, ஐடி ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்காக இங்கே பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி 2.5 மில்லியன் இருக்காங்களாம் பெங்களூரில் மட்டும். சரி. ஸோ அந்த ஒரே இடத்துல இவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை கொண்ட இடம் சொல்லி பெங்களூருக்கு ஒரு பேர். ஒரு ஃபேக்ட், இது நியூஸ் கிடையாது, ஒரு ஃபேக்ட். ரெண்டு 2.5 மில்லியன் அப்படின்றது ஒரு பெரிய பாப்புலேஷன். அங்கே ரொம்ப க்ரௌடாக காம்பேக்டாக தான் இருக்குது. பட் அது ஒரு ஐடி ஹப்புன்றதுக்கு இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இண்டிகேஷன் வச்சுக்கோங்க. ஆமாம், அதுக்காக சொல்லியிருக்காங்க. வெறும் சாஃப்ட்வேர் ஹப்புன்னு சொன்னால் பத்தாது, நியூமரிக்கல் டேட்டா வேணும் இல்லையா, அதுக்காக சொல்லி எடுக்கப்பட்ட டேட்டா தான் இது. ஸோ நியூஸ் நம்பர் 8 என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக 29,000 மாடர்ன் ஆஸ்பிரேஷனல் டாய்லெட்ஸ் வந்து கட்ட போகிறாங்க. அப்படின்னா மாடர்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் சொல்கிறாங்க. இப்போ அதாவது இப்போ சைனால வந்து பார்த்தீங்கன்னா அதே டாய்லெட்ஸை எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம ரேஞ்சுக்கு நம்ம லெவலில் என்னென்ன கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் பொருந்துற மாதிரி ஒரு பப்ளிக் டாய்லெட் இந்தியா ஃபுல்லாக. 29,000 டாய்லெட்டுன்றது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. மேபி இது ட்ரையல் ரன்னாக கூட இருக்கலாம்.
ட்ரையல் ரன்னா ஒரு 29,000 மாடர்ன் டாய்லெட்ஸ் வந்து பில்ட் பண்ண போறாங்க அக்ராஸ் இந்தியா. நம்ம மக்கள் மெட்ரோ போட்டாலே மறைமுகமாக போய் துப்பிட்டு வருவாங்க. இங்க என்னென்ன பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ நல்ல ஸ்கீம் தான், பட் யூஸ் ஆகிற இடத்துல இன்னும் வீடுகளில் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் இருக்க மக்களுக்கு பர்டிகுலராக ஃபைன் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலிமா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் இப்படி ரேண்டமாக போடுறது ஓகே, அது அவங்க விருப்பம். பட் பர்டிகுலராக யாருக்கு தேவையோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்து நியூஸ் நம்பர் 9 பார்த்தா அப்படின்னா, சரளா ஏவியேஷன் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா லார்ஜ் லெவலில், அதாவது கிகா லெவலில், இப்போ இந்த எப்படி சொல்கிறது, இந்த மெகா கிகா அப்படி ஒரு மாதிரி அந்த அந்த வேல்யூ அடிக்கிட்டே வருவாங்கள்ல, அதில் கிகா சைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோவேன். கிகானா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது. லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டாக்ஸி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆந்திர பிரதேஷில். ஸோ முன்னையே ஏர் டாக்ஸி வந்து ஆந்திர பிரதேசில் வருது தான் பேசியிருந்தோம். இப்போ அதுக்கான ப்ரொடக்ஷன் யூனிட்டும் ஆந்திர பிரதேசில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. சரளா ஏவியேஷன் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 10 என்ன அப்படின்னா, யூஎஸ் கிட்டேருந்து இந்தியா கிட்டத்தட்ட 93 மில்லியனுக்கான வெப்பன்ஸை வாங்கியிருக்காங்க. இது வந்து ஹியூமன் வந்து தோலில் தூக்கிட்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸும் அதுக்கான லான்ச்சரும் கிட்டத்தட்ட 93 மில்லியனுக்கு ஆர்டர் போட்டு அமெரிக்கா வந்து சாங்ஷன் பண்ணி ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து டீல் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 11 என்ன அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அண்டு எல்என்டி இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட பிஎஸ்எல்வி ராக்கெட்டை வந்து நாசாக்கில் இஸ்ரோக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்கமிங் மிஷனுக்கு. முழுக்க முழுக்க உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட பிஎஸ்எல்வி ராக்கெட். நியூஸ் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பெங்களூரில் ஒருத்தங்களை தெருநாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 5,000 ரூபா என்ன சொல்கிறது, நிவாரண நிதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு கூட இங்கிலீஷில் டிசாஸ்டர் ஃபண்டு. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா கடிக்கு வாங்கின நபருக்கு 5,000 ரூபா. இதே நாய் கடிச்ச நபர் தவறிட்டாரு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபா வந்து நிவாரண நிதி கொடுக்கறதா பெங்களூரில் கர்நாடகா பெங்களூர் நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய பேர் போய் கடி வாங்குவாங்க இப்போ இதுக்குன்னு. ஸோ இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட செகண்டு சேட்டலைட் லான்ச்சிங் ஸ்பேடை வந்து குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஏரியா தமிழ்நாட்டில் இருக்கு. குலசேகரப்பட்டினம்ன்ற ஏரியாவில் கட்டுறாங்க. டிசம்பர் 2026க்குள்ளார கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இரண்டு இந்தியன் கம்பெனி சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிஜினஸ் ராக்கெட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னே சொல்லிட்டேனா? ஓகே, அதான் குலசேகரப்பட்டினத்தில் செகண்டு லான்ச்சிங் சைட்டாக குலசேகரப்பட்டினத்தை ஃபவுண்ட் பண்ணி அங்கே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 2026 அது வந்து அமலுக்கு வந்துடும். ஸோ நியூஸ் நம்பர் 14 என்ன அப்படின்னா, கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களோட ஹைகோர்ட்டில் என்ன ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா, 2 வீலர்ஸை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது தான் பிரேயர். கர்நாடகா கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கமர்ஷியல் பர்பஸ்னா இப்போ என்னது? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக வண்டிகள் பயன்படுத்தக்கூடாது. அதாவது மணி ஏர்ன் பண்ணி கொடுக்குற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது.
ஓகே. ஏன்னா பைக்குன்றது பர்சனல் யூஸுக்கு தான் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. பைக் டாக்ஸி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில். ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இதை ரெஃபரன்ஸாக காமிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துலையும் பைக் டாக்ஸி ரன் ஆகக்கூடாது, பேன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் தான் கஷ்டம். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதானே. ஸோ நியூஸ் நம்பர் 15 வந்து பார்த்தா அப்படின்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ரெண்டு நாடுகளுக்கும் நடக்கிற ட்ரேடுக்கு வந்து டேக்ஸ் போட்டுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொடுத்தல் வாங்கல்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே ஒருத்தர் ப்ராடக்ட் மேலே ஒருத்தர் ப்ராடக்ட் டேக்ஸ் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து இல்லை எவ்வளோ வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் உள்ளே வரணும் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன ஏதுன்றத டீட்டெயில்டாக ஃப்யூச்சரில் நமக்கு அப்டேட் கிடைச்சதுன்னா பேசுவோம். ட்விட்டரில் நீ ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எந்த ஊரில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ண போகிறதா நேற்றே சொல்லியிருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இனிமேல் யார் எங்கேருந்து எங்கேருந்து கருத்து தெரிவித்தாலும் அவங்க இங்கேருந்து தான் கருத்து தெரிவிக்கிறாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதாவது எங்க ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாங்களோ அங்க காட்டும், அவ்வளவுதான். ஆமாப்பா, இப்போ யூஎஸ்ஏல ஆரம்பிச்சுட்டு இந்தியாவோட பாலிடிக்ஸ்க்கு அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம்ல. இதுவரை உனக்கு அது ஓகே. எந்த ஊர்ல ஆரம்பிச்ச அக்கௌண்ட்னு தெரியாது, பட் இப்ப தெரியுதுல்ல. அதனால பிரச்சனையா? இப்ப ஆமாப்பா, இப்போ இந்த எப்படி சொல்றது உனக்கு, நரேட்டிவ் அந்த செட் ஊர்ல பண்ற. தங்கி இருக்கிற இந்தியா நபர்கள் அவங்க கருத்து சொல்லணும்னா அப்படித்தானே சொல்லி ஆகணும். சில ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்னா அவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டு, ப்ரைவேட் அக்கௌண்ட் கிடையாது. தனிப்பட்ட நபருக்கான அக்கௌண்ட் இல்லை, பப்ளிக் அக்கௌண்ட் வந்து ஓப்பனாக ரன் ஆகிட்டு இருக்கும். அவங்க பூரா தகவல்லாம் போடுவாங்க. அந்த தகவலை மக்கள் பார்க்குறப்ப சில நேரங்களில் நிறைய நேரங்களில் தப்பான தகவல்களும் சில நேரங்களில் உண்மையான தகவல்களும் மக்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா மக்கள் வந்து தவறான பாதையும் சரியான பாதையும் சூஸ் பண்ணுறதுதான் சான்சஸ் அதிகம். இப்போ வந்து இந்த ஆஹ் அக்கௌண்ட் வந்து ஃபேக் அக்கௌண்ட்டு பாகிஸ்தானில் ஆர்ஜின் காட்டுது, ஆனால் இந்தியாவை பற்றின தப்பான நியூஸ்கெல்லாம் போடுறான் அப்படின்னா பாகிஸ்தான் எது என்னென்ன அப்படி தான் போடுவான்ட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஊரை தான் நீ பேசுன்னு தெரிஞ்சிட்டா உன் கருத்துக்கு வேல்யூ கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியும்ல. என்ன போங்க. எவன் எது பேசினாலும் அதுல இருந்து நல்லதை எடுத்துக்கடான்னா கேட்க மாட்டீங்க. அட, நாங்கள் நல்லதை எடுத்துனா தான் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, சரி. இல்லாட்டி பண்ணுவோமா? ஓகே, நியூஸ் நம்பர் 17 என்ன அப்படின்னா, ஐ மீன் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் இஸ்ரோ வந்து என்ன ஃபைன் பண்ணிட்டு, இஸ்ரோவா நாசா, இஸ்ரோ தான், இல்லை இஸ்ரோ இந்த நியூஸ் இல்லை, நாசா தான். நாசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் எக்ஸோ பிளானட் அப்படி சார் எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் எர்த் ஒன்று ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 18 ஒளியாண்டுகளுக்கு அந்தாண்ட இருக்கான். இதில் வந்து கிட்டத்தட்ட பூமிக்கு நிகரான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2 3 கண்டுபிடிச்சாங்க. கிட்ட எர்த்து மாதிரியே இருக்கக்கூடிய சிமிலரான சில 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 பிளானட்ஸை கண்டுபிடிச்சாங்க, பட் அதோட விட்டுட்டாங்க. பட் இது இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி ரீஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபேக்ட். நியூஸ் நம்பர் 18 என்ன அப்படின்னா, யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளேயே இன்பில்ட்டாக ஒரு மெசேஜிங் ஆப்பையும் கொண்டு வராங்க. மெசேஜிங் பேஜையும் கொண்டு வராங்களாம். அதில் வீடியோ டெக்ஸ்ட் ஷேர் பண்ணி அந்தந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த க்ரூஸ் ஷிப்புன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா? அது ஒரு சொகுசு கப்பலாக இருக்கும். ம் ஸோ அந்த கப்பல் மூலயமா
இந்த பக்கத்துலேருந்து அந்தாண்ட போகிறதுக்கு யமுனா நதியில் பயன்படுத்துகிறாங்க. க்ரூஸ் அப்படின்ற கப்பலை யமுனா நதியில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அது என்ன அவ்வளவு பெருசு இருக்குமா என்ன அந்த நதி? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு அவ்வளவு பெரிய ஏப்பா, கப்பல்? போட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம படத்தில் பார்க்குற அளவுக்கு இருக்காது. போட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரெண்டாவது இப்போ கொஞ்சம் பேர் தான். ஆ சரி. ஓகே. இந்த கப்பல் பயணம் வச்சுக்கோவேன், நீ க்ரூஸுக்கே போக வேணாம். சொகுசு கப்பல் சரி. இங்கேருந்து இக்கரைக்கு அக்கறை போயிட்டு வரும். சும்மா ஓகே. போறதுக்குள்ளார ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம். ம் குச்சிருவேன் குச்சிருவேன். அடுத்து நியூஸ் நம்பர் 20 என்ன அப்படின்னா, இந்தியாவில் பல நாடுகள் வந்து தங்கத்தை தன்னோட ரிசர்வ் கரன்சியாக வச்சுருக்காங்க. அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்குது. எவ்வளோ கோல்டு ரிசர்வாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 873 டன்னு வந்து ரிசர்வ் கோல்டில் வச்சுருக்காங்க ஓகே. இந்தியன் கவர்மெண்ட். நம்பர் ஒன்று அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கோல்டு வச்சுருக்கு அப்படின்னா 8133 டன்னு வந்து அமெரிக்கா கோல்டாக வச்சுருக்கு. இப்ப உலகம் முழுக்க ஆட்சி பிடிச்சது வந்து இங்கிலாந்து. ஏன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவங்க ஆண்ட எல்லா ஊர்கள்ல இருந்தும் கோல்டு எடுத்திருப்பாங்க. அத அவங்க ஊருக்கு கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆனா ஸ்டில் யூஎஸ்ஏ தான் முன்னால இருக்குன்னா என்ன நடந்துச்சு இங்க? இது ஒரு பெரிய ஸ்டோரி. தனியாக கேட்குறியா? இது இதில் கொண்டு வர முடியாது. ஓகே. 1971 ஆக்சுவலி அப்போ இத நடந்தது. வந்து நாளைக்கு பேசலாமா? சரி, ஓகே, நாளைக்கு பேசுவோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்ல, உலகத்திலே. அதான் நாளைக்கு பேசுவோம். சரி, ஓகே. நாளைக்கு டீட்டெயிலா பேசுவோம். ஓகே. 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 இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 இந்த ஃபினான்ஷியல் இயரில் 23,622 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1.4 லட்சம் க்ரோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோம். 1.5 லட்சம். வாழ்த்துக்கள், 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 ஓகே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 1.54 லட்சம் கோடி வந்து பார்த்த அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 1.54 கோடின்றது நம்ம இந்தியன் ஆர்மிக்காகவும் பண்ணது, ப்ளஸ் அந்த 23,000 கோடி இதிலே வந்துடும். ஸோ லாஸ்ட் டைம் 20,000 கோடி பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 3,622 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தா அப்படின்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு வேஸ்டேஜ் கலெக்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வேஸ்டேஜ் கலெக்டர். ஐ மீன் ஒரு பாக்ஸில் வந்து ஏஐ பவர்டு டிவைஸ் வச்சுருக்காங்க. அது எந்த வேஸ்ட்னு பிரிச்சுக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஏஐ வேஸ்ட்டு அந்த ப்ராசஸில் ஏஐ பயன்படுத்தப்படுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதான் இது வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக கார்பேஜை கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபைனல் ப்ராடக்ட் வரை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் ப்ராடக்ட்னா இந்த உரமாக தயாரிக்கிறது, அந்த மாதிரி மீன் அமிலம் இல்லை மக்க வச்சு உரம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இதுவரை இந்தியாவுக்குள்ளார யூபிஐ நீ இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன், கரெக்டாக? ஃபாரினுக்கு போனால் யூபிஐ எடுக்காது அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இதுக்கு மேலே எடுக்கும் யூபிஐ. அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா இன்னொரு கம்பெனி பிரா பாரைன் பாரைன் அப்படின்ற ஒரு கம்பெனி, 2 பேரும் சேர்ந்து பார்டரை தாண்டி போனால் கூட யூபிஐ மூலிமா பே பண்ண முடியும், பேமெண்ட் வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த எல்என்டி கம்பெனி வந்து பார்த்தா அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு ஆர்முடு டேங்கை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விஸ்வா வித்யாலயா, அதாவது காத்தி சக்தி விஸ்வா வித்யாலயா, அப்புறம் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு
ரிசர்ச் அண்டு இதுக்கு வரும் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த டிஆர்டிஓ கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சர் நடக்கக்கூடிய நிறையா டெக்னிக்கலான அட்வான்ஸ்டு சயின்ஸ் டெக்னாலஜியை ரெண்டு பேருக்கு பகிர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி. நியூஸ் நம்பர் 26 என்ன அப்படின்னா, எல்ஐடிஏஆர் அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங்க்கு இந்தியாவும் ஜெர்மனியும் பேக்ட் போட்டிருக்காங்க, மீன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டெல்லி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரே கலர் பெட்டு போட்டு அது அழுக்காக போயிடுது அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப காலமாக வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்க லோக்கல் பெட்ஸில் எல்லா பெட்டையும் கலர்ஃபுல் பெட்டாக மாற்றிட்டாங்க. ஒன்ஸ் இதில் கலர் ஏறுதுன்னு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே துணி ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. முன்னால என்ன கலர் இருந்தது? ஒயிட் இருக்கும், இல்லை க்ரீன் இருக்கும். இப்போ ஒரு மாதிரி லைட் ப்ளூ, வயலட்டு அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷுவலுக்கு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி லைட்டான கலராக பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லைன் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்தியா வந்து டிஃபென்ஸ் செக்டார்ல யூஸ் பண்ற விஷயங்களை நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிருக்குதுங்கிறது தான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். எனக்கு என்ன பிடிச்சி அப்படின்னா, இந்த அமெரிக்கா கிட்ட 93 மில்லியனுக்கு வந்து ட்ரேடு முடிச்சது, இந்த நாய் கடிச்சு 5000 ரூபா செத்துட்டா 5 லட்ச ரூபான்றது. இது அப்புறம் இந்த எக்ஸோ பிளானட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சொன்னது நிறையா. இன்னைக்கு நியூஸ்ல பல நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கிழடுகளை கொண்டு போய் கொன்னுட்டு 5 லட்சம் வாங்கிக்கலாம். அது நாய் கடிக்கணும்ல, அது காசு இருக்கணும்ல கடிக்கிறது. அதுதான் கடிக்க வச்சிருவோம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லேண்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இதை விட இன்னும் பெட்டராக வீடியோ பண்ணுவோம். நமக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம அடுத்தடுத்த நாட்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.